நான் வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னாங்க, எனக்கு வந்து ஏவிஎம்ங்கிற ஒரு நிறுவனத்தில் படம் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எல்லா படமுமே நான் வந்து பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு படத்தையுமே வந்து எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது. லிங்குசாமி தான் சமையல் செய்வார். நல்லா சமைப்பார். நல்லா சூப்பராக சமைப்பார். அவர் தான் சமையல் செய்வார். அவர் தான் நாங்கள் எல்லாமே போய் கடைக்கு ஒன்றா போய் அரிசி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஒரு நாள் வசந்த் சார் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, உங்கள் 3 பேரோட பேருமே வந்து ஒரு டைரக்டருக்கான பேராக இல்லை. அது என்ன சார் டைரக்டர்? அவர் என்னன்னா ஒரு ஆர்டினரியான ஒரு நேமாக இருக்குது. வசந்த் சாரோட பேர் என்ன சார்? தேவையா அப்படிங்கிறது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், வந்ததுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. வந்துட்டிங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அந்த ரூட்டை எடுக்கணும். அந்த ரூட்டை எடுக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸுங்கிறது வெளியூருங்க, சென்னைக்குள்ளே முதல்ல வாங்க, அப்புறமா சினிமாக்குள்ளார வரலாம் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறேன் நான். அதையெல்லாம் இன்றைக்கும் சொல்கிறாரு ஒரு அன்றைக்கி அப்படி சொன்னீங்களா அப்படிப்பாரு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் மல்லி சீரியலுடைய இயக்குனர் திரு மணிபாரதி ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். சினிமாவிலிருந்து சீரியலுக்கும் வந்திருக்கீங்க, சீரியல்லேருந்து சினிமாவுக்கும் போயிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள், சினிமாவை எப்படி பார்க்குறீங்க, சீரியலை எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமா அப்படிங்கிறது எப்படின்னா பெரிய விஷயம். அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதுக்குள்ளே நுழையிறதுக்கு பெரிய போராட்டம்லாம் பண்ணணும். போராட்டம் பண்ணி உள்ளே நுழைஞ்சி ஒரு உதவி இயக்குனராக பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இயக்குனரை வந்து ஜெயிச்சு நம்மளை நிலை நிறுத்திக்கிற ஒரு இடம் அது. அப்படி நிலை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற புகழ் இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு புகழ். அங்கே கிடைக்கிற புகழும் சரி, பணமும் சரி, நம்மளை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன ஒரு அவஸ்தை இருக்குதோ அதே அவஸ்தை வந்து ஒவ்வொரு படத்துக்கும் இருக்கும். பாலச்சந்தர் வந்து சொல்லுவார், அவர் 100 படம் டைரக்ட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், என்னுடைய ஒவ்வொரு படத்தையுமே வந்து நான் முதல் படம் மாதிரி தான் வந்து நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி நினச்சா மட்டும்தான் வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுக்க முடியும், தொடர்ந்து அங்கே சினிமாவில் வந்து இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது அது வந்து தேட்டரில் ஓடுது, இது வீட்டுக்குள்ளேயே ஓடுது, அவ்வளோதான் வித்தியாசம் ஒழிய. மற்றபடி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சார், உங்களுக்கு பாலச்சந்தர் சார் மேலே அப்படின்னா சார் பற்று? நீங்கள் இப்போ யதார்த்தமாக பேசுகிறப்ப கூட எடுத்தோடனே இப்போ பாலச்சந்தர்னு வச்சிங்களேன் அப்படின்னீங்க. உங்களை அறியாமையே அவர் உங்களுக்குள்ள ஊடுருவி இருக்காரு. எதனால? பாலச்சந்தர் வந்து அவர் கொடுத்த படங்கள் இருக்குல்ல, வித்தியாசமான படங்கள் எல்லாமே. இன்னைக்கு வந்து ராமநாராயணன் கூட வந்து 100 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த 100 படம் டைரக்ட் பண்ண ராமநாராயணனை யாரும் பேசுறது கிடையாது. ஒரு 10 படம் பண்ண மகேந்திரனை நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. ஏன்னா எஸ்பி முத்துராமன் 100 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு, அவரை யாரும் பேசுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இப்போ ஸ்ரீதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பேசுவாங்க, அவர்லாம் 100 படம் டைரக்ட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. பாலச்சந்தர் வந்து முதல் படத்துலேருந்தே அந்த முத்திரையை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிகிட்டே வந்தார். நமக்கு என்னென்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர், சிவாஜின்னு பெரிய மாபெரும் ஹீரோக்கள் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலச்சந்திரன் ஒருத்தர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் படத்தை எடுத்துக்கிட்டு புது ஆட்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பார்த்தா அவர் ஒரு பக்கம் அப்படியே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவரோட எல்லா படமும் வந்து மக்கள்கிட்ட பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. நமக்கு என்னன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டு தான் நம்மளை அந்த பக்கம் நகர்த்திட்டு போவோம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஒருத்தருக்கு தோணும், இன்னொருத்தருக்கு சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு தோணும். அது அவருடைய டேஸ்ட், இது இவருடைய டேஸ்ட். அது மாதிரி நமக்குள்ளார இருக்கிற ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இழுத்துக்கிட்டு போகும். ஒரு படத்தை பார்க்கும்போது பரவாயில்லையே, இவர் என்னடா என்னமோ வித்தியாசமாக பண்ணியிருக்காரு, அழுத்தமாக சொல்கிறாரு, கதையெல்லாம் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா ஒரு படத்தில் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணுது இல்லை. அது பார்க்கும்போது தான் சரி அவரோட அடுத்தடுத்த படங்களை வந்து நம்மளை அறியாமலே ஈர்த்துட்டு போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எல்லா படமுமே நான் வந்து பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு படத்தையுமே வந்து எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு காலகட்டத்தில் தேட்டரில் வந்து ரீரிலீஸ் ஆகும்போது அடிக்கடி நம்ம போய் பார்க்குறதெல்லாம் இருக்குது. சிந்து பைரவிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 தடவை நான் பார்த்துருப்பேன். இப்போ நமக்கு அதே வந்து இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்துருச்சு,
ஓடிடி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து இன்னும் நம்ம அந்த படங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்துருச்சு. இப்போ எப்போ நினச்சாலும் சரி, ஒரு சோர்வாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு பாலச்சந்தர் படத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு ஒரு டக்குன்னு நம்ம ஃப்ரெஷ் ஆகிடும். அப்படியே இதுதான் அதில் உள்ள மந்திரமே அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஏதோ ஒன்று ஒரு புதுசாக முயற்சி பண்ணியிருக்காரு, அது நம்மளை அட்ராக்ட் பண்ணதுனால நம்ம அவர் பக்கம் சாஞ்சிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் சினிமாவுக்கு வரும்போது பாலச்சந்தரை சந்திப்பண்ணோ இல்லை அவரோட உதவியாளர்கள்ட்ட நான் உதவி இயக்குனரோ ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் நான் நினச்சி வரல. ஏதோ ஒன்று நம்ம சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஊரை விட்டு கிளம்பி வந்த ஆள் தான். ஆனால் கடவுள் என்ன அப்படின்னா நம்மளை வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா, அவருடைய கோ டைரக்டராக இருந்து பின்னாடி டைரக்டரான வசந்தா இருக்கட்டும், சரணா இருக்கட்டும், சுரேஷ் கிருஷ்ணா சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அவர்கிட்ட பாலச்சந்தர் சார்கிட்ட நேரடியாக நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு வரலன்னா கூட அவங்கள உதவியாளர்கள்ட்ட ஒர்க் பண்ணதுனால ஆல்மோஸ்ட் அவரோட பேட்டர்னில் தானே இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கான சூழல் வந்து நமக்கு வந்து அமைஞ்சுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, என்னை எந்த அளவுக்கு வந்து அவர் அட்மைர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா, என்னுடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்தமிழ் செல்வன். அது வந்து அண்ணாதுரை வச்ச பேர் அது. ஆனால் நான் படத்துக்காக வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து மணிபாரதின்னு நான் மாற்றிக்கிட்டேன். இந்த மணிபாரதிங்கிற பேர் நான் வந்து எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, வசந்த் சார்ட்ட நான் வந்து கோ டைரக்டராக ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அப்போ யார் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து, நான் வந்து ஃபஸ்ட்டு கோ டைரக்டராக இருந்தேன். எனக்கு கீழே வந்து ஒரு மாரிமுத்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் எஸ்ஜே சூர்யா, நான் 3 பேரும் ஒர்க் பண்ணோம். இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து, என்னுடைய பேர் முத்தமிழ் செல்வன், அவர் பேர் மாரிமுத்து, எஸ்ஜே சூர்யாவோட பேர் வந்து ஜஸ்டின். இப்போ ஒரு நாள் வசந்த் சார் கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, உங்கள் 3 பேரோட பேருமே வந்து ஒரு டைரக்டருக்கான பேராக இல்லை. அது என்ன சார் டைரக்டர்? அவர் என்னன்னா ஒரு ஆர்டினரியான ஒரு நேமாக இருக்குது. வசந்த் சாரோட பேர் என்ன சார்? அவர் பேர் வீரப்பன். ஓகே. அவர் வீரப்பன்கிற பேரை வந்து வசந்த்னு மாற்றிக்கிட்டாரு. அவருக்கு என்னன்னா, இந்த சுஜாதாவோட கணேஷ் வசந்த் இருக்காங்கல்ல, அந்த வசந்த் அவருக்கு பிடிக்கும். அந்த சுஜாதாவோட நாவலை படித்து அந்த வசந்த்கிட்ட அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்புத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குறும்புத்தனங்கள்லாம் அவர் அட்ராக்ட் பண்ணுவோம். அவர் பேர் வசந்த்னு வச்சுக்கிட்டாரு. இப்போ சாய் வசந்த்னு வச்சிருக்காரு. அவரு பேசுறது ஸ்டைலு எல்லாமே கொஞ்சம் அந்த சுஜாதாவோட வசந்த் எப்படி பேசுவாரோ அந்த ஸ்டைலில் பேசுறது, கமெண்ட் அடிக்கிறது எல்லாமே பண்ணுவார். அதனால அவர் என்னன்னா, நீங்களும் பேரை மாற்றிக்கங்கன்னாரு. நான் இப்போ வந்து அந்த டைம் தான் புது அர்த்தங்கள் ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் ஹீரோவோட கேரக்டர் நேம் வந்து மணிபாரதி. நமக்கு பாலச்சந்திர பிடிக்கும்ல, ஒரு புது அர்த்தங்கள் ஒரு 5-6 தடவை நான் பார்த்தேன். இவர் சொன்ன உடனே நான் ரொம்பலாம் யோசிக்கலை. மறுநாள் வந்து, சார் என்னோட பேர் மணிபாரதி சார் அப்படின்ட்டேன். நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அப்புறம் அதே வச்சிங்கன்னு சொல்லி அதுவே அப்படியே பரவிடுச்சு. மாரிமுத்து வந்து சேதுபதி அப்படின்னு பேர் மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் ரொம்ப நாள் அவரை நாங்கள் எல்லோரும் சேதுபதினு தான் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவர் பின்னாடி நடிகர் ஆனோன்னு திருப்பி அவர் மாரிமுத்துங்கிற பேர்லேயே வந்து அறிமுகம் ஆயிட்டாரு. ஜஸ்டின் வந்து எஸ்ஜே சூர்யான்னு மாற்றிக்கிட்டாரு. ஓகே சார், உங்களுக்கு வந்து இயக்குனர் பாலச்சந்தர் மற்றும் அவருடைய உதவியாளர்களுடைய தாக்கம் தான் இன்னைக்கு மல்லி மாதிரியான ஒரு பெண் சார்ந்த சீரியல் எடுக்கிறதுக்கு உத்வேகமாக இருக்கா சார்? ஆமாம், அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் எடுப்பார். பாலச்சந்தர் படத்தில் வந்து ஹீரோயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. வசந்த் சார் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் தான் இருக்கும். சுரேஷ் கிருஷ்ணா அவரெல்லாம் கொஞ்சம் ஹீரோக்களை வச்சு படம் பண்ணவர். சரணு ஹீரோக்களை வச்சு படம் பண்ணவர். ஸோ அவரோட பாணி அப்படின்னா கொஞ்சம் வசந்த் சாரை சேரும். வசந்த் சார்ட்ட நம்ம வேலை கற்றுக்கிட்டதுனால நமக்கும் இருக்கும். நம்ம மல்லின்னு கிடையாது, எல்லா சீரியலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹீரோயினோட நேமில் தான் வந்து அந்த சீரியலுக்கான தலைப்பும் இருக்கும், கதையும் அவங்கள சுற்றி தான் நடக்கும். அவங்களுக்கான பிரச்சனைகள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி ஜெயிக்கிறாங்க, அப்படி தான் இருக்கும். ஹீரோங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இருக்கும். ஹீரோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்த்தி காட்ட முடியுமோ, இல்லை ஒரு பிரச்சனையை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏன்னா இன்றைக்கி வந்து சீரியலே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் பார்க்குறாங்க. ஆண்களை விட அதிகமாக பெண்கள் தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, இதுலேருந்து ஒரு சீனையோ ஒரு காட்சியோ இல்லை ஒரு சூழ்நிலையோ பார்க்கும்போது, இந்த பிரச்சனைக்கு இப்போ வந்து நம்ம இப்படி கூட ஒரு முடிவு எடுத்துக்கலாம் போல இருக்குன்னு அவங்களுக்கு தோண வைக்கிற அளவுக்கு ஒரு அட்வைசபிளான சில விஷயங்களை வந்து அந்த ஹீரோயின் மூலமாக நம்ம சொல்கிறோம் நம்ம. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் உதவி இயக்குனராக இருந்து உதவி இயக்குனராக ஆகிறதுக்கே ஒரு போராட்டத்தை கடந்து தான் வந்து ஆகியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் ஆகியிருக்கீங்க. இந்த தவறுலாம் மட்டும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது, எதிர்பார்க்குற மாதிரியான வாழ்க்கை வந்து நமக்கு அமையாது, ரொம்ப போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வீரியத்தை வந்து நம்ம வந்து குறைஞ்சிடாமல் நம்மளுடைய வந்து நாலேஜை வந்து நல்லா கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம எந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து அது வந்து அடிபட்டுறக்கூடாது. அது அடிபட்டுருச்சு அப்படின்னாக்கா வந்து அப்புறம் நம்ம
ஜெயிக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும். ம். அந்த மாதிரி ஒரு பீரியடு தான் அந்த உதவி இயக்குனர்கள் அப்படிங்கிற பீரியடு. இது தேவையா அப்படிங்கிறது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், வந்ததுக்கு பிறகு யோசிக்கக்கூடாது. வந்துட்டிங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அந்த ரூட்டை எடுக்கணும். அந்த ரூட்டை எடுக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். வேற முக்கியமான நபர்கள் இப்போ பிரபலங்களா இருக்கவங்க யாரு சார் உங்க வாழ்க்கையில? லிங்குசாமி, வசந்தபாலன், ம். நாங்களாம் வந்து ரூம்மேட்ஸாக இருந்திருக்கிறோம். ஓகே. உதவி இயக்குனர்களாக இருக்கும்போது ஒரு 5-6 வருஷம் வந்து எல்லாம் ஒரே ரூமில் உதவி இயக்குனர்களாக இருந்திருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் ரூமில் வந்து லிங்குசாமி தான் சமையல் செய்வார். நல்லா சமைப்பா. நல்லா சூப்பராக சமைப்பார் அவர். ஆ, அவர் தான் சமையல் செய்வார். அவர் தான் நாங்கள் எல்லாமே போய் கடைக்கு ஒன்றா போய் அரிசி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆ, சமையல் செய்யும்போது அவர் செய்வார். நாங்கள் எல்லாருமே அவர் செய்கிறது தான் விரும்புவோம். ஓகே. அவர் சமைச்சு எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். வசந்தபாலனும் கூட எங்கள் ரூம்மேட்டாக இருந்தவர் தான். அப்போ எல்லாம் பல கனவுகள் வந்து படங்களை பற்றி பேசுறது, கதைகளை பற்றி பேசுறது. யாருக்கும் தெரியாது யாரும் வந்து இவரா வருவாரா அவரா வருவாரா யாருக்கும் தெரியாது. எல்லாருமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி வந்துருவோங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரூமுக்குள்ளேயே வந்து ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் கதைகளை பேசுகிறது, பார்த்த படங்களை பற்றி பேசுகிறது. நான் பாலச்சந்தர் படங்களை அதிகமாக நேசித்து பார்க்குறதுனால பாலச்சந்தர் படங்களில் இருக்கிற சீன்ஸ் வந்து எடுத்து சொல்லிகிட்டே இருப்போம் அவங்கள்ட்ட. இந்த சீனை இப்படி பண்ணியிருப்பார், இந்த சீனை இப்படி பண்ணியிருப்பார், ஒவ்வொரு சீனையுமே வந்து எடுத்து சொல்லி அவங்கள வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ரசித்து கேட்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கண்டிப்பா. ஸோ அப்படி இருந்திருக்கிறோம் ஒரே ரூமில். அந்த லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நல்ல பெரிய அளவில் ஜெயிச்சிட்டார் அவர். பெரிய அளவில் ஜெயிச்சிட்டா கூட இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ளார வந்து அந்த நட்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அவர் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் வந்து அந்த படத்தோட கதையை வந்து இன்றைக்கும் என்னை கூப்பிட்டு சொல்லுவார். அவர் ஃபஸ்ட்டு படம் வந்து ஆனந்தம் படம் ரிலீஸ் அப்போ கூட என்னென்னா எல்லாம் ஒரே ரூமில் இருந்தால் கூட அந்த ஆனந்தம் படத்தோட கதையை மட்டும் நான் என்கிட்ட அவர் ஷேர் பண்ணிக்கல, நானும் என்னன்னு கேட்டுக்கல. மற்ற நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பார், நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் என்ன அப்படின்னா வந்து எனக்கு அவர் படம் முடித்து போட்டு காட்டும்போது அந்த கதையை முன்னாடி கேட்காதனால எனக்கு படம் பார்க்கும்போது புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. படம் பார்த்துட்டு நான் வெளியில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. இந்த படம் எப்படி ஓடும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அடுத்தது உங்களை வந்து நிறைய ப்ரொடியூசர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதில் எது அட்வான்ஸாக பெரிய பெட்டியே வருதோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னா அதை இன்றைக்கி வரைக்கும் வந்து அவர் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா வந்து நிறைய அந்த படங்கள் பார்த்ததில் உள்ள அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு படத்தை பார்த்த உடனே அன்றைக்கும் சரிங்க, இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எடுக்கிற படம் இருக்குல்ல, அதையும் கூட வந்து நான் பார்த்தா வந்து இது தேராதுன்னு சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் அப்டேட்டாக இருக்கிறேன் நான். இப்போ நீங்கள் வந்து பூவே உனக்காக படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படம் வந்து நான் தேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்க்குறேன் நான். பார்த்தோன்னே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படியே ரொம்ப மெய்சில் இருக்க வச்சிருச்சு. கமலா தேட்டர்லேருந்து வெளியில் வந்தேன். அங்கே வடபழனி கோயில்கிட்ட போய் ஒரு மாலை வாங்கினேன். ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக போய் விக்ரமன் சார் வீட்டில் இறங்கிட்டேன். விக்ரமன் சார் வீட்டில் போய் இறங்கினோன்னா அந்த வாட்ச்மேன் வந்து அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார். வாட்ச்மேன் வந்து உள்ளே விடமாட்டேன்னு சொன்னார். நான் வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தேன், இந்த மாதிரி வசந்த் சாரோட உதவி இயக்குனர் வந்திருக்கேன், உங்களை சந்திக்கணும் அப்படின்னு. வாட்ச்மேன் கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் உள்ள வீட்டுக்கு உடனே வர சொல்லிட்டார். போனோன்னு ஒரு கழுத்தில் மாலையை போட்டேன். என்னங்க ஏங்க, அவர் வந்து இதை கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்துருந்தார். என்னங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த மாதிரி பூவே உனக்கு படம் பார்த்தேன் சார், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு சார் படம், கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னா அவரால் நம்பவே முடியல. என்னங்க அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் நிஜமாக தான் சார் சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த படம் ஓடும் அப்படின்னு சொன்ன முதல் நபர் நீங்கள் தான் அப்படின்னாரு. ஓகே, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், இல்லை இந்த கிளைமேக்ஸ் வந்து சௌத்ரி சாருக்கு பிடிக்கல, அவருக்கு என்னென்னா விஜயும் சங்கீதாவையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்தது. ஆனால் வந்து நான் என்னென்னா அவர் சொன்ன கிளைமேக்ஸை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த ஃபிலிமில் எனக்கு பிடிச்ச நான் முடிவு பண்ணி வச்ச இந்த கிளைமேக்ஸை வந்து நான் வந்து எடுத்தேன். நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டையுமே வந்து சௌத்ரி சார்கிட்ட போட்டு காமிச்சேன். அவர் கொஞ்சம் கமர்ஷியலாகவும் அவருக்கு சௌத்ரி சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸு சில டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூட்டு காமிச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாருமே வந்து அந்த கிளைமேக்ஸை தான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, சார் என்னுடைய முதல் படம் புது வசந்தம், என்னை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க, ஒரு அவ்வளோ பெரிய ஒரு முழு படத்தையே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்துருக்கீங்க, இந்த ஒரே ஒரு கிளைமேக்ஸு தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க சார், எனக்காக இந்த ரிஸ்க் எடுங்க சார்னு சொல்லி கம்பல் பண்ணி இந்த கிளைமேக்ஸ் வச்சுருக்கிறாரு. வச்சோடனே அப்போ சென்சாரில் பார்த்தவங்களுக்கு கூட அது ஒன்றும் பெரிய திருப்தியாக இல்லை. அப்புறம் நான் சொன்னோன்னு அவர் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டார், என்னங்க இது யாருமே ஒத்துக்கலைங்க, நீங்கள் என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு.
சார் இந்த படம் சில்வர் ஜூப்ளி சார் எழுதி வச்சிங்க சார் அப்படின்னா. அதே மாதிரி அந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு படம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிடுவார், ஓகே வந்து படம் பாருங்கம்பாரு. அது அப்படியே அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் விக்ரமன் சாரோட இருக்குது. அவரோட அசிஸ்டன்ஸுகள்ட்டெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு, என்ன அவன் வசந்த் சார் அசிஸ்டன்ட் அவ்வளோ கரெக்டாக சொன்னாங்க அந்த படத்தை பற்றி அப்படின்னு. அவங்க லிங்குசாமி அப்போ அவர் விக்ரமன் சார்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ லிங்குசாமி வந்து என்கிட்ட சொல்லுவார், டைரக்டர் என்ன உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவார். அதை அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவிஎம்ல நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அன்பே அன்பே படம் பண்ணும்போது விக்ரமன் சார் வந்து பிரியமான தோழி படம் பண்ணார். ஸோ 2 படத்தோட பூஜையும் வந்து ஒரே டேட்டில் நடந்தது. ஓகே ஸோ அது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. சார் இந்த பேச்சுலர் ரூம் செட்டப் அப்போ உங்கள் ரூம் எப்படி சார் இருந்திருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு எப்படி வந்து ஒன்றா சேர்ந்தீங்க, ஒரு ரூமில் எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்து ஒன்றா வந்து சேர்ந்தீங்க. பிரிஞ்சு போகிறப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தர் படம் பண்ணுறேன்ட்டு போயிருப்பாரு, அந்த பிரிவு எப்படி இருந்துச்சு? நாங்கள் இந்த டீம் எப்படி அசம்பிள் ஆனோம் அப்படின்னாக்கா, பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர் இயக்குனர், அவரும் ஒரு படம் பண்ணவர் தான். அவரு நான் எல்லாம் கும்பகோணத்திலே பழக்கம். நாங்கள் கும்பகோணத்திலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. கும்பகோணத்தில் இருக்கும்போது நான் நிறைய ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் எழுதுவேன், அவர் கவிதைகள்லாம் எழுதுவார். அப்போவே நாங்கள் அங்கே அடிக்கடி சந்திக்கிறது, அப்படி அந்த எங்களுக்குள்ளார ஒரு நட்பு இருந்தது. அப்புறம் உதவி இயக்குனராக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முதல்ல சென்னைக்கு வந்தேன். நான் வந்து இங்கே வந்து நான் என்ன செஞ்சேன்னா, முதல்ல அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காதப்ப வந்து என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு சினிமா பத்திரிக்கையில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா சினிமாக்காரர்களோட நேரடியான அறிமுகம் கிடச்சிடும். அதுக்கப்புறம் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துடலான்னு சொல்லி திரைச்சுவைன்னு ஒரு பத்திரிக்கையில் வந்து போய் ஜாயின் பண்ணிட்டேன். நான் சப் எடிட்டராக ஜாயின் பண்ணிட்டேன். சப் எடிட்டராக ஜாயின் பண்ணணும். எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. அதனால் எந்த ஸ்டூடியோவில் யாரை ஆனாலும் போய் சந்திக்கிறதுக்கு நேரடியாக, அதாவது நம்மளை உள்ளவே விட மாட்டாங்க, செக்யூரிட்டி பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்களா, அந்த கேட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. யாரை வேணாலும் ரஜினி சார் வரைக்கும் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிது. அப்படி அந்த பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உதவி இயக்குனராக நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் முதல் டிபிகே சந்திரன்ட்ட ஜாயின் பண்ணி அப்படி அவரோட படங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிருந்தா சாரதி என்னென்னா, நான் ஒர்க் பண்ணுறது என்னோட டைட்டிலில் என்னோட பேர் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்னென்னா, அவருக்கு அந்த சினிமா ஆசை வந்துருச்சு. அப்புறம் அவர் ஊர்லேருந்து எனக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பார், நானும் வந்துடுறேங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு நாள் நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டேன். வந்து அவரை வந்து என்னோடய ரூமில் வந்து நான் வந்து அவரை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் அப்புறம் சேர்ந்து அதுக்கப்புறம் அவர் போய் நாசர்கிட்ட ஒர்க் பண்ணார். அப்போ பிருந்தா சாரதியோட காலேஜ் மேட்டு தான் வந்து லிங்குசாமி. ஓகே பிருந்தா சாரதி அவருக்கு 1 இயர் நம்ம சீனியர் ஒரு காலேஜில். ஸோ அவரை பார்த்துட்டு என்னென்னா, லிங்குசாமி சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாப்புல. அவரும் கும்பகோணம் தான், லிங்குசாமியும் கும்பகோணம் தான். லிங்குசாமியும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு அவர் என்னென்னா வந்து இதில் தங்கியிருந்தார், ரெட் ஹில்ஸில் தங்கியிருந்தார். யாரோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கிட்டு லிங்குசாமியை பிருந்தா சாரதியை பார்க்குறதுக்கு வருவார் லிங்குசாமி. அப்போ வரும்போது எங்களுக்கு அவர் அறிமுகமாகறாரு. அறிமுகமாகும்போது அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸுங்கிறது வெளியூருங்க, சென்னைக்குள்ளே முதல்ல வாங்க, அப்புறமா சினிமாக்குள்ளார வரலாம் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போகிறேன். நான் அதையெல்லாம் இன்றைக்கும் சொல்கிறாரு, ஒரு அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே அப்படிம்பாரு. அதே மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் சரி நானும் உங்கள் ரூமுக்கே வந்துடுறேன் அப்படின்னு அவர், அப்புறம் அவரோட தம்பி போஸ் இருக்காரு, இப்போ ப்ரொடியூசராக இருக்கார், அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ரூமுக்கு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா வந்து நம்ம சாலிகிராமத்தில் ஒரு நடிகர் செந்தில் வீடு இருக்குல்ல, அந்த தெருவுலேயே ஒரு 2 வீடு தள்ளி, செந்தில் வீட்டிலேருந்து 2 வீடு தள்ளி ஒரு வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளி சாரதாம்பாள் ஸ்ட்ரீட்னு அங்கே தான் ரொம்ப வருஷம் இருந்தோம், ஒரு 4-5 வருஷம் இருந்தோம். ஓகே அங்கே எல்லாருமே இன்றைக்கி அது ஒரு ஃபேமஸான ஒரு இது. இங்கே எல்டாம்ஸ் ரோட்டில் சொல்லுவாங்களே, இவங்க ராமராஜன், இளையராஜா, கவுண்டமணி எல்லாம் தங்கியிருந்தாங்களே, 72 எல்டாம்ஸ் ரோட அது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சாரதாம்பாள் ஸ்ட்ரீட்டுங்கிறது எங்களுக்கான அடையாளம். நாங்கள் வெளியில் வந்ததுக்கு பிறகு அதில் நிறைய உதவி இயக்குநர்கள் போய் தங்கியிருக்கிறாங்க. லிங்குசாமியெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கிறாருன்னு சொல்லி தங்கி அது ஒரு அடையாளமாகவே மாறி போயிடுச்சு. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் லிங்குசாமியோட அந்த நட்பு வந்து எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு படம் பண்ண போனது யார்? அதுக்கு உங்கள் டீமில் அந்த பேச்சுலர்ஸ் ரூமில் என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணீங்க? அது எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து லிங்குசாமி தாங்க படம் பண்ணார். ஆனந்தம் படம் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து அதான் சொன்னேன், அந்த ஆனந்தத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அவர் பிருந்தா சாரதி, அவர் பிரதர் போஸு, வசந்தபாலன், இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் என்னென்னா வந்து அதிகமாக படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். இவங்களாம் படம் ஒர்க் பண்ணது கம்மி. நான் எப்போவுமே பிஸியாகவே நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் வசந்த் சாரோட, டிபிகே சந்திரனோட, கே நடராஜ் இருக்கார்ல, அவரோட இவங்களோட படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால நான் பெரும்பாலும் எனக்கு ரூமில் இருக்கிறதுக்கான நேரம் கிடைக்காது.
அதனால் அவங்க வந்து அந்த கதையை நல்லா டெவலப் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. அப்பப்போ நான் கேட்டுக்குவேன். அப்பப்போ ஒரு சீன் மட்டும் சொல்லுவார், இப்படி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்குங்க. அந்த அளவில் தான் நான் அதில் பங்கெடுத்துக்கிட்டேன். அதான் படமாக வரும்போது பார்க்கும்போது என்னென்னா, அப்போ எனக்கு அது புதுசாக தெரிஞ்சுது. அதனால் மற்றவர்களோட சப்போர்ட்டு தான் லிங்குசாமிக்கு அதிகமாக இருந்தது, ஸ்கிரிப்ட் சைடு. ஏன்னா எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதில் கலந்துக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் கூப்பிடுவார். ஒரு 10 நாள் எங்கேயாவது அவுட்டோர் கதை பேச போகும்போது கூப்பிடுவார். இப்போ போய் உட்காந்து பேசுறது கூட அது இன்னைக்கு வரைக்குமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே சார். அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரு, 2வது வந்து படம் பண்ணது வந்து நான் பண்ணேன் ஏவிஎம்ல. அதுக்கப்புறம் வசந்த பாலன் படம் பண்ணாரு. திரைச்சுவையில் இருந்தப்போ மோகன் சார் ஒரு பேட்டி எடுத்திருப்பீங்க. அப்போ வந்து முதல் பேட்டி வேற, ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு பாடமா இருந்துச்சுல்ல சார் உங்களுக்கு? ஆமா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சினிமாவிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தவறு செஞ்சு இந்த தவறுலேருந்து இந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ணக்கூடாது இனிமேட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவங்கள் என்ன சார்? எனக்கு நான் வந்து ஒரு செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னாங்க, எனக்கு வந்து ஏவிஎம்ங்கிற ஒரு நிறுவனத்தில் படம் கிடச்சிருக்கு. ஒரு பெரிய நிறுவனம் அது. ஏவிஎம்மில் வந்து படம் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஜெமினி படத்தில் வந்து டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால அந்த படம் நல்லா பெருசாக ஜெயிச்சுது. சரண் டைரக்ட் பண்ணார், விக்ரம் நடித்தார். எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியை வந்து அந்த படம் வந்து பண்ணுச்சு. அந்த படத்தில் டைரக்டராக ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து ஏவிஎம்மில் வந்து படம் கொடுத்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அங்கே நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 கதை சொன்னேன். நான் என்னோட முதல் படத்துக்குன்னு ஒரு கதை எழுதி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த கதையை சரவணன் சார்கிட்ட சொன்னேன். அது அவருக்கு பிடிக்கலங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு படம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷனில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதோட நமக்கு வந்து செட் ஆகலை அது. நான் வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஓரியன்டாக ஒரு கதையை எழுதி வச்சிருக்கிறேன். அவங்க அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்லா ஜாலியாக ஒரு ஜனரஞ்சகமாக கமர்ஷியலாக தான் எடுப்பாங்க அவங்க. அதனால அது கரெக்டாக ஒத்து போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி அவங்க படம் கொடுக்கறது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. இவர் என்னை வச்சு படம் பண்ணுறது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. எனக்கு வாக்கு கொடுத்துட்டதுனால அதை காப்பாற்றணுங்கிறதுலையும் தெளிவாக இருந்தாங்க. இந்த கதைங்கிற ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா வந்து தெலுங்குலேருந்து வந்து பிரேயசிராவேன்னு ஒரு படத்தை வந்து அவங்கள்ட்ட சொன்னேன். அந்த படம் வந்து அங்கே பெரிய ஹிட்டு. அங்கே தெலுங்கில் ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, அவர் நடித்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வாரமாக என்னமோ போச்சு. பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் அது. அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதையும் என்னென்னா வந்து சரவணன் சாருக்கு வேண்டிய சில ஆட்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது ஒரு 50 வாரம் ஓடின படத்தை வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, சரி அவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால சரவணன் சார் விட்டார். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து யாரை வச்சு படம் பண்ணலான்றப்ப வந்து சூர்யா யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீகாந்தை முதல்ல புக் பண்ணோம். ஸ்ரீகாந்தை புக் பண்ணி ஸ்ரீகாந்த் நடிக்காமல் இங்கே தமிழில் இருக்கிற ஸ்ரீகாந்த் அவரை புக் பண்ணி அவர் நடிக்காமல் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து நமக்கு அமைஞ்சது வந்து அந்த பிரேயசிராவை படத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் சரவணன் சார்ட்ட, சார் முரளி கிடச்சா போதும் சார், முரளி வச்சு நான் அந்த படத்தை ஜெயிச்சு கொடுக்குறேன் சார்னா அவர் இன்ட்ரெஸ்டே காட்டல அந்த கதையில். அப்புறம் விக்ரமன் சார் எனக்காக போய் பேசினார். இல்லை அவர் டைரக்டர் விரும்பும்போது நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. அப்புறம் வேறு யார் ஆர்டிஸ்ட்னு வரும்போது ஷாம் அப்படின்னு வந்தது. ஷாமுக்கு வரும்போது என்ன ஆகிட்டாருன்னா, ஷாம் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை வச்சுருக்காரு, அதை கேளுங்க சார் அப்படின்னோன்னு ராஜிமதினு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னார். அந்த கதை தான் அன்பே அன்பு. இதில் என்ன வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம மனசில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம செய்யணும். அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அங்கேருந்து ஸ்லிப் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால் வந்து வேற ஒன்று எடுத்து செய்யும்போது அதில் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த 100% இன்வால்மெண்ட்டுங்கிறது வராது உங்களுக்கு. நம்ம குழந்தைய நம்ம கட்டி அணைக்கிறதுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தைய கட்டி அணைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் தான் அது. எந்த நிலையிலும் வந்து நீங்க விருப்பப்பட்டதை செய்யாம போயிடும். ஆமாங்க. இதே வந்து பாலாஜி சக்திவேல் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த காதலன் படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் ஏவிஎம்க்கு தான் சொன்னார். தனுஷ் ஹீரோவா நடிக்கிறதா இருந்தது. அப்போ ஏவிஎம்ல வந்து அந்த கிளைமேக்ஸை மாற்ற சொன்னாங்க. காதல் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எண்டில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அந்த பரத்தை வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் பரத்தை வந்து ஏற்றுக்குவாங்க. பைத்தியமாக தெரிஞ்சிட்டு இருப்பான், ஏற்றுட்டு கூட்டு போகிறத வந்து ஏற்றுக்கல அவங்க. அதான் சொன்னேன், அவங்க ஜனரஞ்சகமாக தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி புது மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கலன்னு பாலாஜி சக்திவேல் என்ன சொன்னார்னா, இந்த கிளைமேக்ஸை வச்சுக்கிறதா இருந்தால் நான் படம் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ணலைன்னு வெளியில் வந்துட்டார். வந்தவனு தான் அந்த காதலை பண்ணி அவர் அவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு என்னால் அந்த டிசிஷனை எடுக்க முடியல. பயம் எனக்கு என்னென்னா, ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனத்துலேருந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுட்டு எப்படி வெளியில் போக முடியும்? அதனால் சரி அவங்க
அவங்க எல்லாமே பெருசாக பண்ணி ஜெயிச்சவங்க தானே. சரி, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அந்த அன்பே அன்பே கதையை பண்ணுறதுக்கு. அது போச்சு ரொம்ப, அதாவது படுதோல்வி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு போச்சு. ஒரு நல்ல ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் தான் அது. அதில் விவேக்கோட காமெடி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதில் அவர் அஜித்தை கூப்பிட்டு சொன்னதை என்கிட்ட சொல்கிறாரு. அஜித்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, அஜித், நீ முதலாக வாய்ப்பு தேடி என்னுடைய ஆஃபீஸில் வந்து உக்காந்துருந்தது, எப்படி உக்காந்துருந்த அப்படிங்கிறது உனக்கு மறந்துருக்கலாம், நான் எனக்கு மறக்கலை. இப்போ நீ இந்த படத்தில் நடிக்கிறதுனால நான் வானத்தில் பறக்க போகிறதில்ல, இந்த படத்தில் நீ நடிக்காமல் போனால் நான் பிச்சை எடுக்க போகிறதும் கிடையாது. அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. என்ன அப்படின்னா, ஆனால் அது எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, அஜித்தை வந்து படத்துலேருந்து தூக்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி மாற்றலான்னு முடிவு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஹீரோவை வந்து உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வரும்போது என்னென்னா வந்து, அப்போ இவர் மணிரத்னம் சார் தான் என்ன சொல்கிறாருன்னா,